வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரக்கூடிய அமாவாசைக்கான பலகாரம் ரெசிபி பார்க்க போறோம். ட்ரெடிஷனல் ரெசிபியான அரிசி உப்புமா இன்னைக்கு வந்து வெங்கல பானையில நம்ம பண்ண போறோம். வெங்கல பானை இல்லை அப்படின்னா கொஞ்சம் அடிகனமான கடாயில கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். இந்த அரிசி உப்புமா பண்றதுக்கு எப்படி வந்து நம்ம ரவா வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கறதும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பொலப்பொலன்னு உதிரியா நல்ல டேஸ்டியான அந்த அரிசி உப்புமா எப்படி பண்றதை நம்ம பார்க்க போறோம். அந்த காலத்துல இந்த அரிசி உப்புமாவை அந்த விறகடுப்புலயோ இல்லைன்னா குமுட்டிலேயோ பண்ணும்போது அந்த காந்தல் பார்த்தீங்கன்னா அழகா ஃபார்ம் ஆகும். ஆனா நம்ம கேஸ்ல பண்ணும்போது அந்த அளவுக்கு வராது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த காந்தல் வந்து அழகா ஃபார்ம் ஆகும். அந்த காந்தல் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்பெல்லாம் வந்து இந்த காந்தலுக்காக வீட்டுல குழந்தைங்களுக்குள்ள அவ்வளோ சண்டை வரும், எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல வெங்கல பானையில அந்த அரிசி உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல பாத்தீங்க அப்படின்னா 100 கிராம்ஸ் இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். அரிசியும் துவரம்பருப்பும் 1/4 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் துணியில இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் பாருங்க ஒரு 5 நிமிஷத்துல ஃபேன் காத்துல நல்லா காஞ்சிருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி இதுல இல்ல, ஆனா ஈரம் இருக்கு. நீங்க அரிசி எப்படி தொட்டிங்கன்னா ஈரமா தெரியும், ஆனா இதுல எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இந்த மாதிரி நம்ம காய வச்சுக்கணும். இப்போ இதை மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல நம்ம ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். உப்புமா நமக்கு நல்ல உதுருதுரா வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய ரவாயா உடைச்சுக்கணும். சில பேருக்கு ரொம்ப உதுருதுரா பிடிக்காது, அவங்க வந்து பொடி ரவையா உடைச்சுக்கணும். ஒவ்வொரு கைப்பிடி அரிசியா போட்டு நம்ம பல்ஸ் மோட்ல அரைச்சோம்னா ரொம்ப மாவாகாம நமக்கு வந்து நல்ல ரவா பதத்துக்கு வரும். பாருங்க எவ்வளவு அழகா ஒரே மாதிரி நல்ல பெரிய ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி எல்லா அரிசியும் நம்ம ரவையா உடைச்சு எடுத்துக்கலாம். நம்ம உடைச்சு வச்ச ரவையை வந்து நான் அதுல எடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் இந்த ரவாவோட சேர்த்துருவோம். இந்த ரவால இந்த மிளகு ஜீரகத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த உப்புமாவுக்கு வந்து இந்த மிளகு காரம் கரெக்டா இருக்கும். இந்த மிளகு ஜீரக வாசனையும் இந்த மிளகோட காரமும் வந்து சூப்பரா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு உருளி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இந்த எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1 காஞ்ச மிளகாய சின்ன சின்னதா உடைச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். பருப்புலாம் நல்லா செவந்து வரட்டும். பருப்புலாம் பாருங்க லேசா செவக்க ஆரம்பிச்சாச்சு. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு கிரேட் பண்ணிருக்கேன். நம்ம பொடி பொடியா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். பருப்புலாம் நல்லா செவந்து வந்தாச்சு. இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 2.25 கப்பு தண்ணி அளந்து எடுத்துட்டு இருக்கேன். அந்த தண்ணியை வந்து இதுல விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். ஃப்ரெஷ்ஷா திருவினா தேங்காய் திருவல் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதுல சேர்த்துடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி பாருங்க நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ரவையை வந்து ஒரு கையால விட்டுக்கிட்டே இப்படி கிளறிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விடணும். டக்குன்னு எல்லாத்தையும் ஒன்னா போட்டுறாம லேசா அப்படி விட்டுட்டே கிளறினோம்னா கட்டி தட்டாம நல்லா வந்துடும். கொஞ்சம் திக்கார வரைக்கும் கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். வெங்கல பானையில பண்ணும்போது நல்லா டேஸ்டாவும் இந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா வரும். இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா திக்காயாச்சு. இப்ப ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இதை நல்லா அப்படி லெவல் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது இப்படியே வேகட்டும். ஃப்ளேம் வந்து லோலயே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம மூடியை திறந்து பார்த்துடலாம். உப்புமா பாருங்க நல்லா பொலன்னு உதிரியா இருக்கு. இதுன்னு சூடு ஆற ஆற நல்லா உதிரியா வந்துடும். அடியில பாத்தீங்கன்னா லேசா அந்த காந்தல் இருக்கு பாருங்க. அந்த காந்தல் நமக்கு நல்லா வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா ஆயிடும். நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பரான அரிசி உப்புமா நல்ல ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம இந்த காந்தல் நல்லா வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த மேல இருக்கு இல்லையா, இந்த உப்புமா ஃபுல்லா நம்ம வேற பவுல்ல எடுத்துக்கலாம்.
அடியில் இந்த ஒட்டி இருக்கு இல்லையா, இதை எடுக்காம மேல இருக்கிற அந்த உப்புமாவை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்ப இதுல 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த காந்தல் வந்து நமக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த காந்தல் வந்து நல்லா ரெடி ஆயாச்சு. இந்த ஏதாவது கரண்டியை வச்சு ஸ்கிராப் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, இந்த காந்தல் வந்து அழகா எடுக்க வந்தாச்சு. இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். கேஸ்ல பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணா ஈஸியா இருக்கும். உப்புமா ஃபுல்லா எடுத்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஹை ஃபிளேம்ல வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகா காந்தல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல வெங்கல பானையில பண்ண உதிரான அரிசி உப்புமா சர்விங்க்கு ரெடி. இந்த அரிசி உப்புமா குவிக்காவும் நல்ல பொலன்னு ரெடி ஆயாச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்படியே நல்ல உதிரா மணல் மாதிரி இருக்கு பாருங்க. இது தொட்டுக்கிறதுக்கு வந்து கொத்து நல்லா இருக்கும். சில பேர் வந்து சக்கரை தூவி கூட சாப்பிடுவாங்க. நான் மத்தியானம் பிட்ல பண்ணியிருந்தேன், அது மிச்சம் இருக்கு. ஸோ அரிசி உப்புமா மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த பிட்லையோட அந்த அரிசி உப்புமாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த காம்பினேஷனுமே நல்லா இருக்கும். ஆக்சுவலா அந்த அரிசி உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம், சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். பிரமாதமா இருக்கு, உதிராவும் இருக்கு, நல்ல சாஃப்டா இருக்கு. இந்த தேங்காய் வாசனையோட, தேங்காய் எண்ணெய் வாசனையோட அட்டகாசமா இருக்கு. நம்ம இந்த மிளகு ஜீரகம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அந்த மிளகோட பிளேவரும் அந்த லேசான ஒரு காரமும் ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்பயுமே வந்து அரிசி உப்புமாக்கு மிளகா அதிகமா சேர்க்காம மிளகு அதிகமா சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நமக்கு இந்த உப்புமா வந்து உதிரா வேணும் அப்படின்னா நம்ம அந்த அரிசியை உடைக்கும் போது அந்த குருணை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா பெருசா வச்சுட்டோம்னா நல்ல உதிரியா வரும். சில பேருக்கு வந்து சாஃப்டா இருந்ததா பிடிக்கும் அப்படின்னா அந்த குருணையை வந்து கொஞ்சம் நல்லா பைன் ரவாவா நம்ம அரைச்சிட்டோம்னா அது கொஞ்சம் சாஃப்டான உப்புமாவா நமக்கு வரும். நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி ரவையை உடைச்சுக்கணும். அதே மாதிரி அரிசியை உடைக்கும் போது அந்த அரிசியை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும், கரெக்டா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பலகாரம் அப்படின்னாலே உடனே எல்லாரும் பண்ணக்கூடியது இந்த அரிசி உப்புமா தான். இந்த காந்தலும் பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு. இதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மொறுன்னு ரொம்ப அருமையா இருக்கு. இந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்தாச்சு இந்த காந்தல் சாப்பிடவும். வரக்கூடிய அமாவாசைக்கு இதே மாதிரி இதே மெத்தட்ல அரிசியை வந்து உடைச்சி ரவாவை பண்ணி நீங்க இந்த அரிசி உப்புமாவை நீங்க பண்ணி பாருங்க. அந்த காலத்து இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் மாதிரி அதே டேஸ்டோட சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.